Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.2ல 8th sum பார்க்க போறோம். An AP consists of 50 terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பார்ப்போம் third term is 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. third termனா என்னது T3 is equal to 12. அப்போ என்ன கிடைக்கும் a plus 3 minus 1 into d is equal to 12. That is equal to a plus 2d is equal to 12. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேர்ம் இஸ் 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இதில் வந்து லாஸ்ட் டேர்ம்னு கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் டேர்ம் கொடுக்கலேன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஏபி கன்சிஸ்ட் 50 டேர்ம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. 50 டேர்ம் தான் இருக்குது. அதில் லாஸ்ட் டேர்ம்னா எத்தனாவது டேர்மு 50th டேர்ம். அப்போ T50 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு 106. இது என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் 106 minus 1 into d that is equal to a plus 105d. என்ன ஆன்சர் கிடைக்கும் 106. கரெக்டாக இது வரைக்கும் செஞ்சிட்டோம். சாரி T50னா இது 50 மைனஸ் 1ன்னு வரணும்ல. 50 மைனஸ் 1னா இங்கே என்ன வரும் 49th டேர்மு. 49d is equal to 106. இது யூஸ்வலாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணால் மைனஸ் மைனஸ் மைனஸ், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, மைனஸ் ஆக்கிட்டோம், ஏ கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் 49ல் ஒரு 2வை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் யாருக்காவது தெரியுமா? என்ன கிடைக்கும் 47 கிடைக்கும். அது மைனஸ் 47d அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து 106ல் 12 சப்ட்ராக்ட் பண்ணணும். 106ல் 12 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 94 கிடைக்கும். சைன் வந்து மைனஸ் 94. அப்போ டியோட வேல்யூ வேணும். டியோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் 94 டிவைடட் பை மைனஸ் 47. 47 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 47 2s are 97. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2ஓட வேல்யூ கொண்டு போய் எதுலையாவது ஒன்று அப்ளை பண்ணுவோமா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது a + 2d is equal to 12. இதில் வந்து ஏ எழுதிட்டு 2 into டியோட வேல்யூ 2 that is equal to 12. ஸோ என்ன வரும் a plus 2 2s are என்ன வரும் 4 is equal to 12ன்னு வச்சுட்டோம். அப்போ a is equal to 12 minus 4 that is equal to 8. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு பாருங்களேன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு ஃபைண்ட் த 29th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ 29th டேர்மில் என்ன எழுதணும் T29 is equal to a plus 29 minus 1 into d. ஸோ a plus 28d. கரெக்டாக ஏவோட வேல்யூ 8ன்னு தெரியும். 28 into டியோட வேல்யூ 2ன்னு தெரியும். ஸோ 8 + 28 2s are என்ன கிடைக்கும் 56. உட்காந்து பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 64. அவ்வளோதான் ஆன்சர்.